குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் فإنما توفون أجورهم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور أطيعوا الله وأطيعوا الرسول. ஏகநாயன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக சலாமும் செலவாத்தும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்து பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாமுகள், அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையின் அடிப்படையில் மலக்குமார்களால் பதிவு செய்யப்படுகின்ற அஸ்ருடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அவனுடைய இறை இல்லத்திலே பெண்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பெண்களான மார்க்க பயிற்சி வகுப்பு முகாமில் இல்லப்பணிகள் ஒரு புறம் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த மார்க்கத்தை தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய இறையிலத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற உங்கள் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய கருணையும் கிருபையும் நேசமும் பாசமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். எனது அருமை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரர்களே, இங்கே சொல்லப்படுகின்ற விஷயங்களை ஆரம்பமாக செவிதாழ்த்தி கேட்குமாறு முதலிலே உங்களிடத்திலே வேண்டுகோளாக பணிவோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திருமறை குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்திலே எப்படியும் சொல்லுகிறான், அல்லதீன யஸ்தமிஊன கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ் வ உலாயிக உலுல் அல்பாப். அல்லதீன யஸ்தமிஊன கௌல, நீங்கள் அவரிடத்திலே உபதேசம் சொல்லுங்கள். திருமறை குர்ஆன் வசனம். தாய்மார்களே, மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு ஞாபகமூட்டல். இடையில சில கேள்விகள் கேட்கப்படும். வலதுபுறம் 2, இடதுபுறம் 2 என்று கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்வியிலே யார் சரியான முறையிலே பதில் சொல்கிறார்களோ ஜமாத்துடைய சார்பாக சிறப்பு உண்டு என்று அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த வசனத்தை ஆரம்பமாக உங்களுக்கு ஓதி ஞாபகப்படுத்துகிறேன். அல்லதீன யஸ்தமிஊன கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ் வ உலாயிக உலுல் அல்பாப். அவரிடத்திலே நீங்கள் உபதேசம் சொல்லுங்கள், அவர்கள் அதை செவிதாழ்த்தி கேட்கட்டும். செவிதாழ்த்தி கேட்பது மட்டுமல்ல, அதிலே நல்ல விஷயங்கள் இருக்குமேயானால், அதிலே நன்மையான விஷயங்கள் இருக்குமேயானால் தன்னுடைய இதயத்திலே பதித்துக் கொள்ளட்டும். இதயத்தில் பதிப்பது மட்டுமல்ல, அதை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தட்டும். உலுல் அல்பாப், அவர்கள் வெற்றியாளர்கள் அல்ல. ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறேன். உபதேசம் என்பது கேட்பதும், கேட்டு உள்வாங்குவதும், இதயத்திலே பதிப்பதும். நம்ம இமாம் அழகா சொன்னாங்க, இன்னைக்கு உபதேசத்தை விட உலகத்தில் இருக்கக்கூடிய சைத்தலுடைய இன்பங்கள் தான் நம்மளுடைய இதயத்திலே அதிகமாக பதிந்து கொண்டிருக்கிறது. பாடல் என்ற பெயரில, நகைச்சுவை என்ற பெயரில பார்க்கிறோமா இல்லையா? அதுதான் உள்ளத்திலே பதிகிறது. ஆனால் அல்லாஹ் எதை பதிவிக்க வைக்க சொல்கிறான் என்று சொன்னால்,
நன்மையான விடயங்களை அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பற்றியும் நரகத்தினுடைய வேதனையும் சொர்க்கத்துடைய இன்பத்தை பற்றியும் ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். அதிலே நன்மையான விஷயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். உலுல் அல்பாப் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். அந்த அடிப்படையில் சொல்லப்படுகின்ற விஷயங்களை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னீங்கன்னா, தாய்மார்களே, மரணத்தை மறந்து வாழும் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லா பயான போல அப்படியே கடகடான்னு பேசிட்டு போக மாட்டோம். இது ஒரு வகுப்பு, இது ஒரு தர்பியத், தன்னுடைய உள்ளத்தை சரி செய்யக்கூடிய ஒரு வகுப்பு தான். அப்போ உங்க மெதுவா இடையில கேள்வி கேட்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள். தலைப்பு என்னங்க? மரணத்தை மறந்து வாழும் முஸ்லீம்கள். தலைப்பு நமக்கு போட்ட சரியா? நம்ம மறந்தா வாழ்றோம், நம்ம மறந்தாங்க வாழ்றோம். எல்லாருக்கும் மரணம். அதனோட தலைப்பு ஒரு வித்தியாசமா இருக்கு. தலைப்பு போட்ட உடனேயே படிச்ச உடனேயே பார்ப்பாங்க. ஏன்னா தலைப்பு அப்படித்தான் போடணும். நாங்க இந்த மரணத்தை மறந்தா வாழ்றோம், நாங்கள மரணத்தை நினைவோடு தானே வாழ்கிறோம், மரணம் எப்பொழுது என்று எங்களுக்கு தெரியுமே, வித்தியாசமா இருக்க என்று நம்மளுக்கு நாமளே கேள்வி கேட்டுக்கொள்வோம். இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உள்ளத்திலே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்களே. மரணத்தை மறந்து வாழக்கூடிய முஸ்லீம்கள் எல்லோரும் மரணத்தை மறந்து வாழக்கூடிய முஸ்லீம்கள் அல்ல. ஆனால் அதிலே சில நபர்கள் மரணத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில நபர்கள்ட்ட கேளுங்களேன், மவுத்து தானே வரும்போது பார்த்துக்கலாம் சொல்றோமா இல்லையா? அப்ப என்ன அதனுடைய அர்த்தம்? மறந்துட்டோம். மவுத்து தானே, உனக்கெல்லாம் இப்ப மவுத்து வராதுரா, நீ என்னெல்லாம் அட்டுழியம் பண்ண வேண்டியது இருக்கு, என்னெல்லாம் துரும்பு காட்ட வேண்டியது இருக்கு, அதுக்குள்ள போயிருவியா அப்படின்னு சொல்றோம். பாக்குறோமா இல்லைங்களா? என்ன உங்க அப்பா அம்மா உதாரணத்துக்கு சொல்ற, உடம்பு சரியில்லையாமா, இழுத்துட்டு இருக்காங்களாமா, அவங்கெல்லாம் இந்த காலத்துல அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் போக மாட்டாங்க, எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிட்டு தான் போவாங்க. சொல்றோமா இல்லையா? அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் இறைவன் சொல்லக்கூடிய மரணம், பிறப்பு ஒன்று இருக்குமையானால் மரணம் நிச்சயமாக உண்டு. தாய்மார்களே, மேலோட்டமாகத்தான் நினைவுபடுத்தினேன். மரணம் உண்டு. மரணத்துக்கு ஜாதி மதம் கிடையாது. மரணத்தை பொறுத்தவரை உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ என்ற பாகுபாடு கிடையாது. மரணத்தை பொறுத்தவரை ஆண்களோ பெண்களோ என்ற விஷயத்தை கிடையாது. மரணத்தை பொறுத்தவரை படித்தவனோ படிப்பறிவு இல்லாதவனோ என்ற சிந்தனை கிடையாது. மரணத்தை பொறுத்தவரை பொருளாதார வசதி உள்ளவன் அல்லது கையேந்தக்கூடியவன் என்ற நிலை கிடையாது. மரணம் எல்லோருக்கும் வரும். ஆனால் அந்த மரணத்திற்கு வயது வித்தியாசம் கிடையவே கிடையாது. கருவிலே குழந்தை இறக்கிறது, பிறந்தவுடனே இறக்கிறது, நடக்கும் பொழுது இறக்கிறது, அன்பாக பாசம் செலுத்தும் பொழுது இறக்கிறது, ஓடிச்சாடி விளையாடக்கூடிய வயசிலே இழக்கிறது. 10 வயது 20 வயது 30 வயது 40 வயது என்று தீர்மானிக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நாமெல்லாம் மரணிக்க போகிறோம். தாய்மார்களே, அவ்வளவுதாங்க. மவுத்து எப்போனே தெரியாதுங்க. யாருக்கா சொல்ல முடியுமாங்க? இந்த உபதேசத்தை முழுசா நான் கேட்டுட்டு வீட்டுக்கு போய் உறங்கி காலையில எழுந்திருப்பேன்னு என்னால் டிக்ளேர் கொடுக்க முடியுமாங்க? தாய்மார்களே சொல்லுங்க பார்க்கலாம். நான் கட்டாயம் எந்திரிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ். எத்தனையோ பேர் நம்மோடு பழகணுங்க, தூக்கத்துல மவுத்தா இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனையோ பேரு இரவு நேரத்துல உறங்க சென்றவர்கள் அதிகாலை நேரத்துல விழிக்கின்ற நேரத்துல விழிப்பு கேட்க முடியாமல் ஒரு கதை உங்களுக்கு சொல்லட்டுங்களா? அப்பதான் நல்லா இருக்கு பேசுறதுக்கு. ஒரு விஷயத்தை சொல்லிட்டு விஷயத்துக்கு வர்றேன். வெளிநாட்டுல ஒரு மனிதர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். 15 வருஷமா குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய அந்த ஆண் மகன் கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை எல்லாம் சேர்த்துறான். போன்லயே, வெளிநாட்டு வாழ்க்கை அப்படித்தானே, போன்லயே தான் பேசிக்குவாங்க. அம்மாட்ட, அன்பு மனைவியிட்ட, பிள்ளைகிட்ட எல்லாம். ஒரு கட்டத்துல 15 வருஷம் கழிச்சு அவருக்கு லீவு கிடைக்கிறது.
அவர் சம்பாதித்த பணத்தோடு வருவதற்கு தயாரா இருக்கிறாரு. தன்னுடைய தாய் தந்தை மனைவி இடத்தெல்லாம் பேசுறாரு, எனக்கு விசா கிடைச்சிருச்சு, நாட்டிலுக்கு வருவதற்கு, ஊருக்கு வருவதற்கு எனக்கு விசா கிடைச்சிருச்சு, அடுத்த வாரம் கட்டாயம் வந்துருவேன் அப்படின்னு கணவர் ஒரு மனைவியை பார்த்து சொன்னா எப்படி இருக்கு அந்த சந்தோஷம்? 15 வருஷம் குடும்பத்துக்காக போன அந்த மனிதர் 15 ஆண்டு காலம் வெறும் போனிலேயே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்க வந்தா போதுங்க என்ற ஆசை. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நண்பரோடு கலந்து நல்ல முறையில சிரிச்சு பேசுறாரு. அம்மாட்ட போன் பண்றாரு, உப்பாட்ட போன் பண்றாரு, பிள்ளைகிட்ட போன் பண்றாரு. அன்பான மனைவியிடத்துல இடையிடையில பேசுற, உனக்கு என்ன வேணும், இங்க நிறைய பொருள் இருக்கிறது, அது வாங்கிட்டு வரவா, இதை வாங்கிட்டு வருவாங்க போது, சரி உங்க விருப்பப்படி எதை வாங்கிட்டு வாங்க என்று சொல்லி ஆசையா நாட்களெல்லாம் கடக்க எல்லா பொருளை வாங்கி பேக் பண்ணி வச்சிருக்கிறா. விடிஞ்சா பிளைட் அதற்காக தயாராயிட்டு இருக்கிறான், அதற்காக சரி செய்து கொண்டிருக்கிறான். மனைவிட்டு இருந்து போன் வருது, என்னங்க ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டு இருக்கிற, எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டீங்களா? ஒண்ணு மறக்கலையே, எல்லாம் ஞாபகத்தை எடுத்து வச்சுட்டீங்களா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அம்மாட்ட இருந்து போனே புறப்பட்டாயம் ரெடி. எப்போ